எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே காணப்படுகிறது மோசையை குறித்து. மோசே நமக்கு தெரியும், அவன் எபிரேய சிறுவன். அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது 2 வயசும் அதுக்கு தாழே உள்ள பிள்ளைகள் கொல்லப்பட்ட போதும் கர்த்தருக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்து அன்றைக்கு பரவோனுடைய கொட்டாரத்திலே அனுப்பி அவரை வளரச் செய்தார். அந்த பரவோனுடைய குமாரத்தை தன்னுடைய சொந்த பிள்ளையாக தான் எண்ணி இந்த மோசையை வளர்த்துகிறார். அப்படி அவர் பிறகு வேறு திருமணம் பண்ணாமல் இருந்து அப்படி இந்த பரவோனுக்கு அடுத்து ராஜாவாக வேண்டியது இந்த மோசே. அப்படி உள்ள நிலைமையில் நல்ல யுத்தங்களை எல்லாம் படித்து நல்ல முறையில் வளர்ந்து வந்தான். ஆனால் தான் பெரியவன் ஆனபோது தன்னுடைய இடம், தன்னுடைய ஜனம் என்று சிலர் எபிரேயர்கள் அந்த இடத்துல ரொம்ப அடிமையாக கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்த பொழுது அவர் அந்த பரவன் கொட்டாரத்தில் உள்ள சம்பத்தையோ அந்த அரச பதவியோ அவன் திரும்பி நோக்காமல் தேவனுடைய பிள்ளைகளோடு கஷ்டப்படுகிறதை அதை மேன்மையாக கண்டான். நாம் 27வது வார்த்தையில் நாம் வாசிக்கும்போது அங்கே காணப்படுகிறோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டான் என்று. அப்போ அதரிசனமான அப்படி தானே காண முடியாத ஒரு தெய்வத்தை தரிசித்து கொண்டு அந்த ஒரு அந்த ஒரு ஈவை அவன் ருசி பார்த்து கொண்டு அப்படியே அந்த பரவனுடைய கோபத்துக்கோ அவர் கொன்று போடுவார் என்று நினைந்து பயப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளோடு போகிறதற்கு அவன் இறங்கி புறப்பட்டான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பரம எருசலேமை பார்த்தல அந்த ஒரு பரலோகத்தை பார்த்து யாத்திரை செய்த நாம் யாரையெல்லாம் பயந்து நிற்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் மனைவி புருஷன் அல்லனா பிள்ளைகள் அல்லனா அப்பா அம்மா இப்படி அல்லனா பள்ளியில் பெரியவர்கள் அப்படி யாரையெல்லாமோ நாம் பார்த்து அந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் முன்னேறி போகாமல் அந்த உலகத்திலே தரித்து நிற்கிற ஒன்று. அதே மாதிரி தான் வேலைகள் செய்கிற இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அல்லது கிறிஸ்தவள் என்று சொன்னால் இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி தான் கிறிஸ்தவன் என்று கூட மறைத்து வைத்து பாவம் செய்கிற ஒரு சந்ததி இப்படியே இந்த உலகத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எப்படி ஓடுகிறோம்? இந்த ஒரு அந்த ஒரு ஈவை ருசி பார்த்தா அல்லன ஒரு அதிர்சரமான ஒன்று உண்டு என்று அதை விசுவாச கண்ணால் கண்ட மோசே எகிப்திலே அந்த சம்பத்தையோ அந்த ராஜாவுக்கோ பயப்படாமல் தேவனுடைய பிள்ளைகளோடுள்ள கஷ்டப்பாடுகள் சகித்து யாத்திரைக்காக புறப்பட்டது போல நாமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாம் வெறுத்து தேவனுக்கென்றும் தேவனுடைய சபைக்கென்றும் இறங்கி புறப்பட கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வர நோக்கி இறங்கின உமது பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோக்கு எவ்வளாய் பாடுபட்டு ஆண்டவரப்பா இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய பாடுகள் மத்தியில் அவர்கள் விட்டு வந்தது இதை விட மேன்மையாக இருந்தது, சுகமாக இருந்தது. அல்லன்னா அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் இப்படியெல்லாம் நினைத்து தங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு அறுதி வைத்து நிற்கிற உமது பிள்ளைகளை இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் உள்ள ஏதை விடவும் பரலோக பாக்கியம் ரொம்ப மேன்மையானது என்று நினைத்து முன்னுக்கு வர ஒருவருக்கும் கிருபை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சுள்ள தகப்பனே, ஆமேன்.